மீளுமா எங்களுடைய துயரம்? இனிமேலாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாரும் சும்மா பொய் சொல்றீங்கங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களாகவே பேரிழப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாத அளவு துக்கம். இருப்பினும் நாங்கள் அமைதியா இருக்கோம், பொறுமையா இருக்கோம், எப்போதான் எங்களுடைய வாசல் கதவு மிக வெளிச்சமா பிரகாசமா திறக்கும் கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எந்தெந்த நன்மைகளை கொடுக்க போறாங்க? முதலாவதாக ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்தி அவர்களிடமிருந்து. எடுக்கும்போதே நான் சொல்வேன், மிதுனம் அப்படின்னாலே தன்னுடைய மதிநுட்பத்தால் மயக்கக்கூடிய மிதுனம். அறிவாளிங்க, மூளைக்காரங்க. மூளையை மட்டும் வச்சுட்டு என்ன மேடம் பண்றது, மூளையில உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ஹைஃபை என்னன்னா, அப்பா அப்படின்னு தலைக்கு மேல இருந்த குரு ஓரங்கட்டி அமைச்சாச்சு. என்னதான் குரு தலைக்கு மேல இருந்தார், லைட் அடிச்சது எல்லாம் ஓகே தான், இருந்தாலுமே எவ்வளவு நேரம் தான் லைட்டு தூக்கிட்டே உட்காந்துருக்காரு. மற்றவங்களுக்கே உழைச்சிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கு உழைத்ததை விட ஊருக்கு உழைத்தது தான் அதிகம். அவர்களுக்கான உழைப்பு அவர்களுக்கு போச்சு அப்படின்னா 1% கூட இல்லை. மற்றவங்களுக்கு மட்டுமே வீணாக போயிருக்கக்கூடிய உழைப்பு எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்றார். வேற என்ன வேணும் சாமி? கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாம் இந்தான்னு கொடுக்க போறாரு. ஒரு விஷயம் என்னன்னா, வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே செக் வைக்கிறீங்கன்னா, ஒரு 3 மாதம் போனால் போதுன்னு குரு இங்கேருந்து சனியை பார்க்க போகிறாரு, ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் சனி உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்க ஓப்பன் பண்ண போகிறாரு 10ஆம் இடத்துல உட்காந்து. கீழே இறங்கக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வேலையில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் வந்தாலும் சிவராஜ யோகத்தோட இயங்க போகிறாரா, கண்டிப்பாக தொழில் முனைவர் ஆகிட்டு தான் தீர்வார். பில்கேட்ஸ்லாம் டஃப் கொடுப்பீங்க மிதுன ராசிக்காரன். எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய திறமையின் மூலமாக மூளையின் மூலமாக உங்களுடைய பணத்தை வரவழைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட்ஸ் பேஸில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இன்னொன்று, இது வரைக்கும் இல்லாமல் மிதுனராசிக்காரங்க நிறையா சாஃப்ட்வேர் உருவாக்குவாங்க, அதன் மூலமாக உலகம் உங்களை கொண்டாடும். எனக்கு தெரிஞ்சு மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கிற மூளை பார்த்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூளை இந்த குரு பயிற்சியால் வரப்போகிறது. தனம் நிறைய போகிறது, வாக்கு நிறைய போகிறது. 2ஆம் இடமே குடும்பஸ்தானம் தான். அப்போ குடும்பத்துக்கு காசு வரப்போகுது. அதாவது இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்கல, என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக நன்மை, குழந்தைகள் மூலமாக நன்மை. கிட்டத்தட்ட 10ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. தொழிலில் இருந்த அத்தனை பிரச்சனையும் இது வரைக்கும் நம்ம ஜிப்லா கவர் மட்டுமே போட்டு உட்காந்துருந்தேன் வாய்க்கு அப்படின்னா, இனிமேல் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முதலாளியாக போகிறீங்க, 4 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க. அந்தளவுக்கு மிதுனத்திற்கு மிகச்சரியான ராஜயோகம் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ இந்தியா வர போகிறீங்க, இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஃபாரின் போக போகிறீங்க. இதுதான் நடக்க போகுது. மிதுனத்திற்கு 15-16 வருஷத்துக்கு அப்புறமாக விபரீத ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ராஜயோகம் நாங்கள் அடுத்து விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்து கேட்க போகிறது திரு ரத்னகுமார் அவர்கள்கிட்ட. எப்போவுமே வாழ்வியல் பரிகாரம் வேறு அவர் சொல்லுவார். பட் இந்த மிதுனத்துக்கு எந்த மாதிரியான பரிகாரம் சொல்ல போகிறாருன்றதை அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரு ரத்னகுமார் அவர்களே, மிதுனத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையுது? இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு இருக்குங்கிறது நல்ல விஷயந்தான், அது இல்லைன்னா சொல்ல. அதே சமயத்தில் நம்ம காரக ரீதியாக பார்க்கும்போது மிதுனத்துக்கு 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம். பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இவங்களுக்கு உச்சம் பெற போகிறார். அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவினங்களும் உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை இவங்க சுபவிரயமாக மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க 7 கூடையவன் அவன் தான், 10 கூடையவன் அவன் தான். அப்போ தொழிலில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினாங்கன்னா இவங்க தொழிலில் முதலீடுகள் செய்யலாம். தொழில் ரீதியாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு அது லாபகரமாக அமையும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலே குரு இருக்கனால உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த கசப்பான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உறவுகளில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலை, தங்கைக்கு கல்யாணம் நடக்கலை, சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கலை. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான செலவுகள் வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நாளாக இருந்த பங்காளி சண்டைகள் நிவர்த்தியாகும். பல நாளாக வராத பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மிதுனம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக, இவங்க டபுள் மைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை இவங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா. அப்போ சரியான முடிவெடுப்பதில் இவங்களுக்கு தயக்கம் இருக்கும். காரணம் என்னென்னா, புதன் அப்படின்னாலே இரட்டை தன்மையுடைய கிரகம். அப்போ இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, உச்சமாக இருக்கக்கூடிய குருவால் நிறைய நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ
மிதுனத்துக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்கிறனால அவனே 2ஆம் இடமாக இருக்கனால 2ஆம் இடங்கிறது வாய். அப்போ யானைகளுக்கு இவங்க வாழைப்பழம் வாங்கி தானமாக கொடுக்கும்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து இவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சி எல்லாமே சுப விரயமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இவங்க இந்த விஷயத்தை இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் பேங்க்கில் இவங்க லோன் சம்மந்தமாக ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வங்கியை குறிக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு குரு தான். அவன் 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது இவங்க ஒரு சுப நிகழ்வுகளுக்காகவோ இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவோ இவங்க ஒரு லோன் ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக இது கிடைக்கும். நிச்சயமா மிதுனத்திற்கு வரவும் இருக்கும் சொல்லியிருக்காங்க, வரவிற்கு மேல செலவும் இருக்கும், அந்த செலவை சுபவிரயமா மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து கேட்க போறது நம்மளுடைய தீபா அருளாளன் அவர்கள் கிட்ட தான் நம்ம கேட்க போறோம். கல்வி சார்ந்து எப்படி இருக்க போகுது, இவங்களுடைய தொழில் வளர்ச்சி சார்ந்து எப்படி இருக்க போகுது, இதையெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்ல போறாங்க டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி பெயர்ச்சியானதுலேருந்து, சனி கர்ம சனியா வந்ததுலேருந்து மிதுனத்துக்கு வந்து எப்பயுமே எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி. சனி பயிற்சியானதுலேருந்து தொழிலில் வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட அலைச்சலை சந்திச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. சனி பகவானுக்கு எப்பயுமே ஹார்ட் ஒர்க் தான் பிடிக்கும், மிதுனத்துக்கு எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். எனக்கு நல்ல வருமானம் இருந்துச்சு. கர்ம சனி ஆப்வியஸ்லி நல்ல வருமானத்தை கொடுப்பார், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துருப்பார். ஆனால் நிறைய அலைச்சலை கொடுத்துருப்பார். எனக்கு இந்த வருமானமும் வேணாம், இந்த அலைச்சலும் வேணாம், முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மிதுனம். இந்த குரு பயிற்சியில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, குரு பயிற்சியாகி அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால சனி பகவான் நீ ஹார்ட் ஒர்க்கானா செய், ஸ்மார்ட் ஒர்க்கானா செய், அதுக்கான பலனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சனி வந்துட்டார். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 2வது ப்ளஸ் என்ன, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும். ஆனால் மிதுன ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதனுக்கு குரு பாதக அதிபதி. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே இருக்கும், வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் அப்படின்றது தேவை. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பிள்ளைக்கு நான் வாரண்டி. இந்த பிள்ளை வந்து பாருங்கள், இந்த நீங்கள் வந்து தங்க கடையில் நீங்கள் நகை கடையில் ஆள் எடுக்கிறீங்க, இந்த பிள்ளை நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளை, அவங்க குடும்பமே சிவ வழிபாடு இருக்க குடும்பம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லி ஒரு பிள்ளையை சேர்த்து விட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே மிதுனத்துக்கு யாராவது நீங்கள் கொஞ்சம் சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்களேன், நீங்கள் தான் எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல, உங்களுக்கு சொல்வாக்கு இருக்குல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால் ஒரு புகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயங்கக்கூடியவங்க மிதுனம் அப்படின்றது நிதர்சன உண்மை. அப்போ யாராவது மிதுனம் மட்டும்தானா மயங்கும், எல்லாருமே மயங்குவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் தானே நிறைய பேர் எல்லாரையும் புகழ்ந்து போட்டு தள்ளுறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கேரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த பிள்ளை ஏதாவது தப்பு தண்டா பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஸ்பெக்டில் இந்த குரு பகவான் எல்லா விதத்துலையும் நல்லது செய்ய போகிறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இழந்த உறவுகள் அப்படின்றது குடும்பத்தில் வரும். புது உறவு, புது வரவு அப்படின்றது உறவுகள் ரீதியாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது நிரந்தரம் அப்படின்னு நினச்சி திருப்பி நம்ம வந்து பாருங்கள், இழந்த சொந்தம் நம்மளுக்கு வந்துடுச்சு. அது இழந்த சொந்தம் எந்த சொந்தமானா வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? அது வந்துடுச்சு அப்படின்னு அது நிரந்தரம் அப்படின்னு முழுசும் நம்பி திருப்பி ஒரு முறை முழுகி போகாதீங்க. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வேறு எதில் கவனமாக இருக்கணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காமா, பாக்கியஸ்தானத்தில் ராகு ப்ளஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ், நிறைய எக்ஸ்ட்ராடினரியான ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. எதில் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள ஹையர் எஜுகேஷன் அனுப்புங்க. அங்கே போயிட்டு குழந்தைங்க சொல்லும், என்னால் முடியலம்மா, உன்னை விட்டுட்டு இருக்க முடியல, எனக்கு இங்கே ஃபுட்டு வந்து அடாப்ட் ஆகலை, எனக்கு கிளைமேட் அடாப்ட் ஆகலை, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள், உங்களோட தகப்பனாரனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 3ஆம் பாவத்தில் கேது. நான் வந்து பாருங்கள், எந்த முயற்சி எடுத்தாலும் நிதானமாக செய்கிறேன். பெருசாக முயற்சியில் நம்பிக்கை இல்லாத மாதிரி தோணுது, ஆனால் நான் செய்கிறேன் அப்படின்னா சூப்பராக செய்வேன். காரணம் என்ன அப்படின்னா, 3ஆம் பாவம் கேது சைலண்ட் கரேஜ் அப்படின்றத ஒன்று கொடுப்பார். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தாம்மா, அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கணும் அப்படின்னா, மிதுனத்தெல்லாம் படிக்கிறது யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. மிதுனம் கன்னி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் படிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. எந்த விஷயத்தினாலும், எந்த ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் இன்டெப்த்தாக நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு அதை சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், சூப்பராக படித்து முடிச்சிடலாம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தீபா அருளாளன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லோருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரு சுந்தரபாண்டி அவர்கள் தான் நமக்கான விளக்கங்கள் கொடுக்க போகிறாரு. வாழ்க நலமுடன் வாழ்த்து உங்ககிட்ட நாங்கள் ஆரம்பிக்கிறோம். மிதுன ராசி அன்பர்கள்
இன்னுமாவது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சில வார்த்தைகள். தன்னுடைய கற்பனை சிந்தனைகள் மூலமாக பல பேரை வாழ வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போயாச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்குமா, இந்த குருவாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி உச்ச குரு நம்மளுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு எதிர்பார்க்குற நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை செய்து கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்க கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா, சார் என்னால் தலை காட்ட முடியல சார் வெளியே, நான் எனக்காக வாங்கின கடனை விட பிறருக்கு வாங்கி கொடுத்த கடனை தான் நான் மாட்டிக்கிட்டேன், ஸோ இப்போ இந்த கடன் பிரச்சனை என்னால் தப்பிக்க முடியல நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு விடுதலையை குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மிதுனராசிக்காக கடன் அடைக்க போகிறாங்க. படிப்படியாக கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த குரு பயிற்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலையில், அதாவது மிதுனராசிக்காரங்க தான் கூட இருக்கவங்க எல்லாருமே முன்னேறணுங்கிறக்காண்டி தான் கற்றுக்கிட்ட வேலையை அப்படியே அற்புதமாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க. யாரோ ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் வேலை கேட்டிருப்பான், எங்கள் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லி வேலையை சேர்த்து விட்ருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலை தான் இவங்க லைஃப்பே மாற்றிருக்கும். இவங்க யாரை வேலை சேர்த்து விட்டாங்களோ அவங்க தான் இவங்களுடைய வேலைக்கு உழ வச்சு இப்போ வேலையை தேடக்கூடிய நிலைமை நம்மளுடைய மிதுனராசிக்காரங்களுக்கு பல பேருக்கு நடந்திருக்கும். சார் நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தேன், என் சொந்தக்காரனை நம்பி சேர்த்து விட்டேன், என் ஃப்ரெண்டை நம்பி சேர்த்து விட்டேன், கடைசியில் இப்போ நான் வேலை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசியாக இருந்தாலும் சரி, இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு சார், இருந்தாலும் என்னுடைய மானத்தையும் ரோசத்தையும் விட்டு கொடுத்துட்டு என் பெத்த பிள்ளைகளுக்காகவும் என்னை நம்பி வந்த என்னுடைய கணவன் மனைவிக்காக நான் இந்த வேலையில் இருக்கேன்னு நினைக்கக்கூடிய மிதுனராசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய செயல்பாடு என்னங்கிறத இப்போ உங்களுடைய மேலதிகாரி புரிஞ்சுக்கிட்டு, ஸோ குறை சொன்னவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஸோ அதே போல் எங்களுடைய பாரம்பரியமாக எங்கள் அப்பாவுக்கு வியாதி இருந்துச்சு, எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு, பூட்டனுக்கு இருந்துச்சு, பாட்டனுக்கு இருந்துச்சு, இந்த வியாதி எங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, ஸோ எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது, அல்லது என் பிள்ளைக்கு வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குதுன்னு யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய பரம்பரை வியாதி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் டோட்டலாக காலியாகி நீங்கள் உங்கள் குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பார்க்குறனால சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணமே தூக்கி போட்டுருங்க. இந்த வருஷம் நீங்கள் தொடங்கலாம், அப்புறம் எந்த வருஷம் தொடங்குறது? அதனால் நம்பிக்கையோட தொழில் தொடங்குங்க, வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களுடைய திறமையை மட்டும் நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க, அதான் மிக முக்கியம். நண்பரை நம்பினே அவனை நம்பினவனை எவனையும் நம்பாதீங்க. உங்கள் நம்பி தொழில் தொடங்கினா வெற்றி உண்டு. ஸோ தொழில் நடத்திக்கிருக்கேன் சார் விட்டுட்டு போகலாம், வேண்டவே வேண்டாம், தைரியமாக பண்ணுங்கள், உங்கள் சிந்தனையை மட்டும் செயல்படுத்துங்க, சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக குரு பகவான் கொடுப்பார். மிக்க நன்றி. நிறைவாக பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களிடம் நம்ம கேட்க போகிறோம். இந்த மிதுன ராசிக்கு நிறைவான பலன்கள் கொடுக்க போகிறீங்க, அது ஆன்மீக ரீதியாகவும் வழிபாடு ஸ்தலமும் இணைந்த ஒரு பலனாக இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். மிதுனம் அப்படின்னு சொன்னாலே புதனை அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்கு உங்களுக்கு தெரியும், இந்த புத்திசாலித்தனம் இயற்கையாகவே உண்டு இந்த புதன் கிரகத்துக்கு. குரு பகவான் சொன்னால் ஞானம்னு சொல்கிறோம். அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனமும் அதை மிஞ்சிய ஞானம், ஆன்மீக ஒரு அனுபவம், ஆன்மீக அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் தீரணும். இந்த குரு பகவான் யாருன்னா பாதகாதிபதின்னு சொல்கிறோம். அந்த பாதகாதிபதியினால் வரக்கூடிய விஷயங்கள் வராமல், ஏன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷமும் உண்டு குருவினால் இவர்களுக்கு. அந்த தோஷம் வராமல் எனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கணும்னா என்ன செய்யணும்? மனித வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எனக்கு கெட்டது வரக்கூடாது, நல்லது இருக்கணும்னா இறை நாமாக்களை சொல்லிகிட்டே இருக்கணும், குருவுடைய மந்திரங்களை சொல்லணும், உங்களுக்கு பாடம் நடத்திய குருமார்களை சென்று வழிபடணும், அது பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த வருஷம் என்ன நல்லது நடக்க போகிறதுனா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை விலகும். ஏன்னா குருபலம் கிடைக்கிறது இப்போது, அதனால திருமண தடை விலகி கல்யாணம் ஆகும். 90s கிட்ஸ்லாம் ரொம்ப வருஷமாக காத்துட்டுருக்காங்க, நல்ல செய்தி அவங்களுக்கு வரப்போகுது. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சார், ரொம்ப வருஷம் ஆச்சு, புத்திர பாக்கியம் தான் எனக்கு பெரிய பிரச்சனை, குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ சந்தான பிராப்தி ஏற்பட்டுரும். குரு உச்சமாக இருப்பதனால அது ஏற்படும். கடந்த 5 ஆண்டுகளாக, அதாவது இந்த கொரோனா பீரியடு தொடங்கிய மிதுன ராசிக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. பர்டிகுலராக போன வருஷம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கோ இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். பல மிதுன ராசிக்காரர்கள் வேலை இழந்து தவிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இப்போ அதையெல்லாம்
யாமிருக்க பயமேன்னு சொல்லி குரு பகவான் வரார். அவருடைய பார்வை இந்த உத்தியோகஸ்தானத்தின் மேலே விழருது, அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. ஆகவே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு தொழில் நடத்தக்கூடிய யோகம் வரும். பல பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ ஆரம்பிக்கலாம், புதிய தொழில் துவங்கி அதில் பெரிய பெரிய வெற்றிகளை அவர்கள் பெறக்கூடிய யோகம் வருது. குடும்பத்து பெரியவர்கள் பற்றி உங்களுக்கு என்னென்ன கவலை இருந்துச்சோ கவலைகள் விலகும். குடும்பத்து பெரியவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், அது நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யணும். மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய நல்ல தான தர்மம். உங்கள் வீட்டிலேயே உங்களால் முடிந்ததை செய்து ஒரு ஏழை மாணவனுக்கு படிப்பு சொல்லித் தரலாம், நீங்கள் படிப்புக்கு உதவி செய்யலாம், இந்த கல்விக்கு உதவி செய்வது. ஏன்னா ஆரம்ப கல்வி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டம் வேலை இழந்தவர்களுக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். நிறைய நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிதுனராசி மாணவர்கள் பலர் நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கூடி வருது. அப்போ யாரை வழிபட்டால் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும்னா, இவர்களுக்கு இரண்டாவது ஸ்தானமான நீர் ஸ்தானம். ஒரு பக்கம் சுக்கிரனுடைய வீடு, ஒரு பக்கம் சந்திரனுடைய வீடு. மிதுனராசிக்காரர்கள் ஒரு குறை சொல்லிட்டு போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு பக்கம் சுக்கிரன்னா மனைவி, இன்னொரு பக்கம் சந்திரன்னா அம்மா. மனைவிக்கும் அம்மாவுக்கு இடையில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுல பல நேரம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை அழகாக கொண்டு போகிறாங்களேன்னு பாராட்டணும். அப்படிப்பட்டவர்களுக்கு மிக நன்மைகள் வரணும்னா திருச்செந்தூர் முருகன், அந்த திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி வரும். அதுவும் திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் வழிபாடு செய்கிற போது குறிப்பாக கடல்ல ஸ்நானம் பண்ணுறது, அந்த நாழிக்கிணத்துல குளிக்கிறது, அதற்கு பிறகு அந்த துண்டிகை விநாயகரை வழிபாடு செய்வது, அப்புறம் முருகப்பெருமானை வழிபடணும், வள்ளி குகைக்கு போய் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகளை இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போய் அவரை நீங்க தரிசனம் செய்யுங்க அப்படின்னு மிதுனராசி அன்பர்களுக்காக சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய தரிசனம் டிஜிட்டல் நேயர்கள்ல மிதுனராசி யாரெல்லாம் இருக்கீங்களோ இனி கவலை வேண்டாம். பிறருக்காக வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு தேடுறோம். மிதுனராசியில் அது நிறைய பேர் இருக்காங்கன்னு கேட்கும்பொழுது மனசுக்கு நிறைவா இருக்கு. கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ்வதற்கான நேரம் இது. குரு பயிற்சி அப்படி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.